ஹாய் நண்பா நண்பீஸ். நம்ம சார் பதிவாளர் ஆஃபீஸ் விஷயமா ஒரு முக்கியமான அப்டேட்டு. எல்லா சார் பதிவாளர் ஆஃபீஸ், சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லையும் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸ்ட்ரிக்டாக பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் உத்தரவு போட்டிருக்காரு. அது என்ன உத்தரவு எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக நம்ம தமிழ்நாட்டில் பத்திரப்பதிவு செய்கிறது, கல்யாணத்தை ரிஜிஸ்டர் பண்ணுறது, அப்புறம் ஈசி வாங்குறது, இல்லை சர்டிஃபிகேட் காப்பி அதாவது பத்திர காப்பி வாங்குறது, இது மாதிரி எல்லா முக்கியமான வேலைகளுக்கும் நம்ம பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு தான் போய் ஆகணும். இந்த மாதிரி வேலைகளை வாங்குறதுக்காக தமிழ்நாடு முழுசாக இருக்கிற 587 சார் பதிவாளர் அலுவலகத்துக்கு தினசரி ஆயிரக்கணக்கான பொதுமக்கள்லாம் போயிட்டு வராங்க. ஆனால் அங்கே போகிற பொதுமக்களை அதிகாரிகள் ப்ராப்பராக நடத்த மாட்டுறாங்க, கேவலமாக நடத்துகிறாங்கன்ட்டு புகார்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வச்சுட்டே இருந்தாங்க. இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க பதிவுத்துறை தலைவர் பார்த்தீங்கன்னா முக்கியமான சுற்றறிக்கை எல்லா மாவட்ட பதிவாளருக்கும் அனுப்பியிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொதுமக்கள்லாம் தங்களுடைய குறைகளையோ இல்லை கோரிக்கைகளையோ சொல்ல சார் பதிவாளர்கிட்டையோ இல்லை அங்கே வேலை பார்க்குற உதவியாளர்கிட்டையோ வரும்போது அவங்கள தயவு செஞ்சு நிற்க வச்சு பேசக்கூடாது. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. அரசு போட்டிருக்க புது ரூல்ஸ் என்னென்னா, ஒவ்வொரு அதிகாரியோட டேபிளுக்கு முன்னாடியும் பொதுமக்களுக்காக குறைஞ்சபட்சம் 2 நாற்காலிகள் சேர்ஸ் கண்டிப்பாக போட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பொதுமக்களை அந்த நாற்காலியில் மரியாதையாக உட்கார வச்ச அப்புறம் தான் சார் பதிவாளர்கள் ஊழியர்கள் பேசணும்னு உத்தரவு போட்டிருக்காங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் கொஞ்சம் நில்லுங்கன்னு சொல்லி மக்களை நிற்க வச்சுட்டு அதிகாரிகள் பதில் சொல்லவே கூடாதுன்ட்டு ரொம்ப கிளியராக பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. நீங்கள் கேட்கலாம், இதெல்லாம் ஏற்கனவே இருக்கிற ரூல்ஸ் தானே, எல்லாரும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையான்னு கேட்கலாம். இது விஷயமா ஏற்கனவே பல முறை பார்த்தீங்கன்னா அறிவுரைகள் கொடுத்துருந்தாலும் ரீசெண்டாக அதிகாரிகள் சிசிடிவி கேமரா செக் பண்ணி பார்த்தப்போ பல ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் ப்ராப்பராக யாருமே ஃபாலோ பண்ணுறதே இல்லை. அதனால் இனிமேல் மாவட்ட பதிவாளர் அலுவலகங்கள் அப்புறம் பதிவுத்துறை தலைவர் அலுவலகத்தில் இருக்கிற சிசிடிவி கண்ட்ரோல் ரூம் மூலமாக எல்லா சார் பதிவாளர் ஆஃபீஸ்லையும் அதிகாரிகள் நேரடியாக தொடர்ந்து கண்காணிக்க போகிறாங்களாம். இந்த சுற்றறிக்கையை மீறி பொதுமக்கள் யாராவது நிற்க வச்சிங்கன்னா சிசிடிவி கேமரா மூலமாக கண்டுபிடிச்சி அந்த அதிகாரிகள் மேலே கடுமையான துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும்ட்டு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. ஸோ மக்களே, இனிமேல் நீங்கள் பத்திரப்பதிவு ஆஃபீஸ்க்கு போனால் கெத்தாக சேரில் உட்காந்து உங்கள் வேலையை முடிக்கலாம். அரசோட இந்த அதிரடியான உத்தரவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி ஆஃபீஸில் மணிக்கணக்காக நின்று கஷ்டப்பட்ட அனுபவம் இருக்கா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஷேர் பண்ண தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.